வணக்கம் யூடியூப் நண்பர்களே. திஸ் வீடியோ பார்க்க போற மேட்டர் வாட் என்கின்ற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சொல்ல போன திரையில் இன்னும் தெரித்து கொண்டிருக்கிறது. செலிப்ரேஷன் மூடு ஆன்றமே தான். படத்தை பார்த்துட்டு கத்திக்கிட்டே தானே. நானும் கூட படம் பார்த்துட்டேன். சும்மா வெங்கட் பிரபு அண்ணா சிரிக்கிறானே சொல்லலாம். ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணி பாசிட்டிவ் கமெண்ட்லாம் அது, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்டும் அது தான் இருக்கு. ஒரு பக்கம் கிளி கிளிப்பா அப்படி ஜாலியா செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி எந்த ஃபீலும் பண்ணாம இருந்தாங்க. என்னடா செலிப்ரேட் பண்ணும்போது குறுக்கு வேண்டியது நெகட்டிவ் கமெண்டர் வந்துட்டு இருக்குது கேட்டீங்கன்னா சொல்ல போறேன், எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, அதை பத்தி அந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே வேர்ல்டு ஸ்டோரி. அதாகப்பட்டது நம்ம தமிழ் சினிமா பார்த்தா காலகாலமா சில பல பேட்டர்ன் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா விபியான படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப எது பெருசா இருப்பாது. கிட்டத்தட்ட மாநாடு போடுற படங்கள்லாம் கொடுத்து புதுசா பண்ணி மாசாவெல்லாம் வந்தாரு. அப்படி இருக்க சொல்ல இந்த படத்துல ஏலியன்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பில்டப்லாம் ஏத்தினேன். அது எப்படி நினைக்கிறீங்க? நம்ம ஏலியனுக்கும் நம்ம தளபதிக்கும் சண்டையா? எனக்கு ஒன்றும் புரியல. அடுவா என்னடா இது, எப்படி அதெல்லாம் எடுக்க முடியும்னு எனக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் தான் இப்ப என்ன தெரிஞ்சது போகுது. எஸ்கே அண்ணன் ஏக்க அண்ணன் ஏழு வச்சு ஒரு படம் பண்ணிட்டாருன்னு. ஆனா இப்ப படம் பார்த்தா அப்புறம் தெரிஞ்சது அந்த கதை வேற இந்த கதை வேற. அடுத்ததாக சேம் ஆஃப் அழகிய தமிழ் பார்ட் 2. ஆமாங்க, நீங்க நல்ல படத்தை நோட் பண்ணி பார்த்துட்டா நம்ம பிரசாந்த் கேரக்டரும் நம்ம ஜீவன் கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜீவன் கேரக்டர் சைக்கோ, இந்த கேரக்டர் சைக்கோ. ஜீவன் கண்டிப்பா ஈரனை கொண்டுருவாரு. அப்புறம் பிரசாந்த் ஒன்ல துடிப்பாரு. முக்கியமான மேட்ரு, 2 பேரும் ஹீரோக்கு ஆப்போசிட் கேரக்டர் இப்படின்னு சில பல ஊற்றுமே நல்லாவே தெரியுது. சும்மா சொல்ல விட நம்ம தளபதி சைக்கோவா பண்ணா கூட மாசாதான் இருக்கு. தளபதி என்ன, நீ சைக்கோலே மாசான சைக்கோ தளபதி என்ன? அது எப்படி ஒரு பக்கம் ஹீரோவும் இன்னொரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா வில்லனாவும் வரப்பா வேறல்லன்னு இதுக்கு பெஸ்ட் ஹீரோ வந்தவரு இப்ப பெஸ்ட் இல்லைன்னு ஒரு பத்தி ஏத்திக்கிறேன். ஆனா இந்த படத்தை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு விஷயம் தான் அந்த ஹீரோனை கோட்டுற மாட்டு தாங்க. சும்மா 2 பேரும் கோடுறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுப்பாங்க. பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இது 2 முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? செத்தது உங்க அப்பா கையில. அதனால இவர் செத்தது நம்ம பேச ஃபீல் ஆகல. துவைக்கிறது மட்டும் ரத்தம் இல்லப்பா. என்ன தெரியுமா? ஊருக்கு போன இடத்துல வெளியே கூட்டுன்னு போனவரு அவனா தூக்கி இந்த புள்ளைய கால் வலிக்க சொன்னே ஈர விட்டு போயிருப்பாரு. அதாவது இந்த சீனை எழுதும் போதே கீசி போட்டுருவோம். அதாவது கால் வலிக்கு நான் வாங்க நான் அவனை தூக்கிட்டு போறேன்னு சொல்லாம பில்ல வழங்கி வெயிட் பண்ணிட்டு வந்தா அப்படியே நடக்கும். விட்டுலாம இளையதளபதி பிரியத்துக்கு இன்னொரு விஷயம் நடந்தது. அதாவது நம்ம தளபதிக்கு அப்போசிட்டா இளைய தளபதி வில்லன் ஆவதுக்கு காரணம் நம்ம பிரபுதவாசாவும் ஒரு காரணம் தான். அப்படியா என்ன? இவர் போட்டா பாம்புனாதான் மோகன் சாரோட ஃபேமிலி எல்லாம் பிளாஸ் ஆயிடும். அது தெரியும் நம்ம மோகன் சாரு நம்ம தளபதி மேல கோவப்பட்டு அவர் பையன் தூக்கிடுவாரு. இதனாலதான் தளபதியும் இளைய தளபதியும் பிரிந்து விடுவார்கள். ஒரு பந்தையில் இருந்து ஆர்கள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. என்றும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. அடுத்த மேட்டர் என்னவென்றால் காலகாலமா சினிமால ஜெயிக்கிற பேட்டர்னு ஒண்ணு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிடுறாங்க. கிளைமேக்ஸ் சீன் ஹிட் மூவிஸ் அதாகப்பட்டது. அதுல யாரு ஃபர்ஸ்ட்ல பார்த்தா இந்தியன், செகண்ட் பார்த்தா நம்ம ஜெயில தாங்க. தான் குழந்தைய தானே சாவடிக்கிறது எப்படி பார்த்தாலும் நம்ம வேற இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தன்னுடைய மகன் தப்பான வேலை பார்க்கலான்னு தெரிஞ்ச அப்பாவுக்கு மனசை கல்லாயிட்டு இந்த சென்டிமெண்ட் இடம் கொடுக்காம அவங்களுக்கு கொல்லவும் தாங்காம கொண்டுடுவாங்க. ஆனா பொண்ணுங்க மட்டும் இந்த மிஷின் வைக்க மாட்டீங்க. பாசமா போடுற மாதிரி வைப்பீங்க. பசங்களுக்கு அப்படியா எடுத்து ஓசை தூக்கி போட்டு மிதிக்கிற மேல வைப்பீங்க. என்னது அடுத்ததாக மகான். ஆக்சுவலா பிபி எனக்கு கதை இருக்கும்போது இந்த கதையும் உள்ள வச்சு தெரிஞ்சுக்கிட. நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன். அதாவது விக்ரம் துருவிக்ரம், அப்படியே தளபதி இளைய தளபதி. இது மட்டுமே இல்லை, இன்னொரு விஷயம் கூட ஒன்று இருக்கு. அது நேம் நம்ம பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நேம் அதை வச்சிருப்பாங்க. இப்படின்னு முக்காவாசி கதை ஒற்றுமையாக தான் இருக்கு. சே, என்னமா நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
ஆக்சுவலாக விபிஎன் மகான் கதையை போய் எடுத்துக்காம ரைட்ஸ் கொடுத்தே வாங்கியிருக்கலாம். மகானு அழகிய மகன் காந்தி 3மே சேம் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஸ்பெஷல் அப்ரன்ஸ். ஆக்சுவலாக இதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சது நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ணன். அதாவது நான் விக்ரம் படம் பார்க்கும்போது எல்லாமே நம்ம புதுசாக தான் இருந்துச்சு. வணக்கம், இந்த மாரி விஷயத்துல நான் பார்த்ததே இல்லைன்னு எத்தனை ஆடியன்ஸ் விட்டு போயிருந்தாங்க. சொல்ல போனா படம் பார்க்கும்போது அதான் சஸ்பென்ஸாக இருந்துச்சு. ஆனால் அது புடிச்சாக்கு அவரே பண்ணிக்கிறேன், நான் பண்ண மாட்டேன். நம்ம எங்க பிரபலம் ஆரம்பிச்சார். அது எதுல நம்ம போட்டுல ஆரம்பிச்சிடும்னு அதுலேயே ஆரம்பிச்சார். சொல்ல போனால் அந்த விஷயத்தை வெளியே சொல்லிட்டாரு. அதில் இருந்து நம்ம எதிர்பார்ப்புக்கு ஒரு அளவு எல்லாம் போச்சு. இப்போ நம்ம லோகேஷனை உருவாக்கின மேட்ரு பார்த்தீங்கன்னா லோகி யூனிவர்ஸ் ப்ராலக்ஸ் டீனா அந்த மாதிரி. இப்போ அது சம்மா இவர் வேற மாதிரி ரோல் பண்ணுறது. மாப்பிளா அவரும் சரி 50 பேர், நம்ம சரி 50 பேர், சரியா இருக்குமா? ஓப்பன் படையப்பா பிஜிஎம் கங்குவா வால்பேப்பரு எல்லோ கலர் சரி த்ரிஷா இதுக்கெல்லாம் மேலே அடுத்த தளபதியாக நம்ம எஸ்கே அண்ணன். சொல்ல வந்துட்டேன். கடைசியாக மங்கத்தா பிஜிஎம் இதை அவர் ஒழிச்சு வச்சுக்கிட்டு படம் பார்க்காத அந்த வீடியோ பார்த்தா என்ன ஆகுது? எல்லா உண்மையும் போட்டு வச்சிட்டேனே. சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ நீங்க படம் பார்த்தா பாருங்க. ஏன்னா படம் பார்த்தவங்க மட்டும்தான் தெரியும் நான் சொன்ன உண்மைகள்லாம் படத்தை இருக்குன்னு. சரி ஓகே, படம் பார்த்துட்டு இதெல்லாம் ஓகேன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லான்ட்டு இன்னொரு பக்கம் தலைவலிக்கு கொண்டாடுறாங்க. இது என்ன டிசி எல்லாம் போட்டு அப்பரன்ஸா, இதெல்லாம் ஒரு அப்பரன்ஸா அப்படின்னு ஒரு பக்கம். அப்புறம் வால்பேப்பர்லாம் வச்சு அதெல்லாம் ஒரு அப்பரன்ஸான்னு கேட்டு அது ஒரு பக்கம். ஆனா எனக்கு பர்சனலா அந்த வால்பேப்பர் போட்டு வேணான்னு தோணுது. இப்படி வால்பேப்பர்ல ஒரு அப்பரன்ஸா வச்சிருந்தீங்கன்னா சில பேர் தான் ஏத்துருப்பாங்க, சில பேர்லாம் ஏத்துக்க முடியாது. சாதாரண டென்ஷன் இல்ல, வெறி பிடிச்ச டென்ஷனு. ஏன்னா இதெல்லாம் ஒரு அப்பரன்ஸான்ற மாரி. இப்ப ஆரம்பிச்சத பத்தி ஒரு விஷயம் பார்த்துவோம். இப்ப லோகியன் அடுத்த படம் எடுக்கும்போது புதுசா ஏதாவது விஷயத்த கொண்டு வரணும். இல்ல பழசா அப்பரன்ஸ் எடுத்துன்னு வந்தாங்கன்னா சோர்ந்துடுவார்கள் ஆடியன்ஸ். ஏன்னா இவர் ஒண்ணு வச்சாலும் ஆனா நறுக்குன்னு வச்சுக்கிற அப்பரன்ஸை தான் வைப்பார். ஆதலால் இவர் அப்பரன்ஸ் வச்சா இனிமேல் நறுக்குன்னு வச்சா ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா கண்டிப்பா பல பிளான் போட்டு ஆகணும். அதுக்கு தனியா ரூம் போட்டு யோசிக்கணும். ஏன்னா காலகாலமும் ஒரே பட்டல படம் பார்த்து வந்தோம். திருதிப்புன்னு லோகி நம்ம மேல பெரிய பாசம் வச்சது காரணம் லோகி யூனிவர்ஸ். பாருங்களேன், பையன் புதுசா பாட்டுல போறான்னு அவரும் நல்லா இருக்கிறான். அந்த பேர பிச்சா பூசா இருந்தாலும் நல்லா இருக்குன்ற மாதிரி கதையா போச்சு. சரி ஓகே, இப்ப எல்லோ சரிட்டா வருவோம். இப்ப ரீசெண்டாக சோசியல் மீடியா பத்திட்டு ஒரே விஷயம் நம்ம கோட்படுத்தல் இருக்கின்ற மத்த சாங் தான். எங்க பார்த்தாலும் வச்சுட்டு இருக்கு. யாரை பார்த்தா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஆடி நிற்கிறாங்க. சொல்ல போனா ஜாலியான வைப்ல தான் போயிட்டு இருக்குது. 6 பொண்ணுங்க சும்மா சொல்ல முடியாது, சூப்பராகவே இருக்கிறாங்க. நைஸ் கேர். ஆனா என்ன நடுவில் அந்த பசங்க வரும்போது மட்டும்தான் லைட்டா எனக்கு கண்டாது. யாரா இவங்க எங்கிருந்தா வந்துக்கிறாங்களோ? நம்ம லேடி பாய்ஸ். அது இல்லாம இந்த ஜீவன் கேரக்டர் பார்த்துட்டு எல்லாருமே அந்த எல்லோ சட்டைய வாங்கிட்டாங்க. அடுத்த தளபதிக்கு அப்புறம் எஸ்கே. ஆக்சுவலா சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் அவரும் தெரியும். ஆனா அவருக்கு அப்புறம் யாருன்னு யோசிக்கும் போதுதான் திரையில போட்டு காட்டி யாருன்னு சொல்லிட்டாங்க. தெரியுமே, உன்னைய நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன், எனக்கு எதாவது செஞ்சிருக்கேன். நீயே உன்னை வச்சுக்கிறேன். ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன். இது தெரியுமா, நீ தெரியுமா? எஸ்கே எப்படி இருக்கும் தளபதி அப்புறம் நீங்க தான் சார் உங்க அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் பாய். இதனால பாட்டு மழையில் குவிந்து இருக்கிறது. அது மட்டும் எஸ்கே ஃபேன்ஸை கூட இன்னும் செலிபிரேட் ஆயிட்டு இருக்கிறாங்க. தலைகீழா நடக்காத பெருந்தரப்படும் போறாம அப்ப சிவானுக்கு முன்னாடி ஹீரோஸ்லாம்